இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் நேம் வந்து வெஜ் பிரியாணி. ஃபஸ்ட்டு அதுக்கு பன்னீர் நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பன்னீர் அண்ட் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், 4 ஆனியன் நான் எடுத்திருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 100 கிராம். உங்களுக்கு இஷ்டப்பட்ட காய்கறிகள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், 50 கிராம் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கீ, ஃபஸ்ட்டு எல்லா ஸ்பைசஸும் எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு ஸ்பைசஸ் வந்து 2 பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு ஸ்டார், அப்புறம் 1 மராட்டி மொக், கடல் பாசி, ஏலக்காய் 3, கிராம்பு 4. இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணி நல்லா மெலிசாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிங்க் ப்ரௌனிஷாக வரணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். அது நல்லா தொக்கு பதத்துக்கு வந்த உடனே பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மீடியம் சைஸில் 5 தக்காளி. தக்காளியை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இப்போ செய்யணுன்னா நம்ம அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அப்பப்போ சொல்கிறேன் நடுவில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தான் போடுவோம். கடையில் குழம்பு மிளகாத்தூள் நம்ம சாம்பார்லாம் வைக்கிறோம்ல, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுவாங்க. அது போட்டால் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது புதினா, கொத்தமல்லி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடயே அதை போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினோடனே காய்கறி எல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க, வதக்கி விடுங்க. அது வதக்கினோடனே மசாலா நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஆச்சி கரம் மசாலா அது யூஸ் பண்ணியிருக்கேன். அது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுட்ரு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம பன்னீரில் வேறு கரம் மசாலாம் போட்டிருக்கோம். அதை யோசிச்சுட்டே போடுங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நான் இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு பன்னீரையும் போட்டு
மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னீர், அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. நான் வந்து ஒரு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2 தண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கர்டு போட்டிருக்கேன். இப்போ அரிசி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சாவே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது குக்கரில் செய்யலை, பிரியாணி பாட்டில் செஞ்சுருக்கேன். அதனால் எனக்கு 1/2 டம்ளர் அதிகமாக ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி.